வெல்கம் டு ஈஸி கிச்சன் குக்கிங். இன்றைக்கி ஈஸி கிச்சன் குக்கிங்கில் நம்ம வெங்காயம் தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சூடான பேனில் 1 டேபிள் ஸ்பூனுக்கான எண்ணெய் எடுத்துக்கிறேன். அப்புறம் அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சம் பெருங்காயம். கடுகு நல்லா கொஞ்சம் வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையை இதோட சேர்க்கலாம். லேசாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு இதை நம்ம செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். கடைசியாக சட்னியில் நம்ம இப்போ தாளித்து வச்சுருக்கிறத கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதே பேன்லேயே நம்ம இன்னும் கொஞ்சம் நான் எண்ணெய் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூனுக்கான நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். நம்ம நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெங்காயம், 1 கப்புக்கான வெங்காயம், அதாவது ஒரு நல்ல 1லேருந்து ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் லேசாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணலாம். தக்காளி 1 கப்பு தக்காளி, 1 to 2 தக்காளி. அப்புறம் இதில் காஞ்ச மிளகா நான் ஆட் பண்ணுறேன். 3 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் காஞ்ச மிளகா எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதில் 3 இன்க்ரீடியன்ஸாக வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ மிக்சியில் அரைச்ச அந்த பேஸ்ட்டை நம்ம திருப்பி கொஞ்சம் பேனில் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் லேசாக கொதிக்க விடலாம். உங்களுக்கு சட்னி ரொம்ப திக்காக வேணும்னா இன்னும் நிறைய நேரம் கொதிக்க விடலாம். இல்லை இதோட போதும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே கூட நிறுத்திக்கலாம். உப்பு 1 டீஸ்பூனுக்கான உப்பு சேர்க்குறேன் நான். அப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம தாளித்து வச்சுருக்கிற அந்த கடுகு உளுந்து மிக்ஸை இந்த சட்னியோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட வெங்காயம் தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈஸி கிச்சன் குக்கிங்.